ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சோழன் இருந்துட்டு நிலாவுக்கு வாங்கின அந்த ட்ரெஸ்ஸை வந்து கொடுக்குறாங்க. நிலா அதை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை உள்ளே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சோழனுக்கு சந்தோஷம் தாங்கிக்க முடியல. தான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை நிலா வாங்கிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லிட்டு பயங்கரமாக டான்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. சோழன் இருந்துட்டு நம்ம சேரன், அதுக்கடுத்துதான் பாண்டி, பல்லவன் சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு பயங்கரமாக டான்ஸ் போடுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கதவு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. சோழன் வந்து பார்க்குறாரு. பார்த்தா சோழன் வாங்கி கொடுத்த அந்த புடவையை கட்டிட்டு வந்து நிற்கிறாங்க. எப்படிங்க இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சோழன் இருந்துட்டு நீங்கள் இப்போ என்ன கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்களை தாங்க கேட்குறேன், இந்த புடவை எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே சோழன் இருந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கும் இந்த புடவைக்கும் அவ்வளோ மேட்சிங்காக அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆமாம், இந்த ப்ளவுஸ் இதில் வரவே இல்லையே. ஆமாங்க, இதனுடைய ப்ளவுஸ் வேறு. ஆனால் இதுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இந்த ப்ளவுஸ் மேட்ச் ஆன மாதிரி தெரிஞ்சுது. அதனால தான் இந்த ப்ளவுஸை போட்டுக்கிட்டேன். எப்படிங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓரம் கூட அடிக்கல, ஆனால் பாடி அக்கன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்க, அதனால தாங்க நான் இதை கட்டிக்கிட்டேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நிலா இருந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நிலா கிட்டே சொல்கிறாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கிக்க முடியல, அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கார். வெளியில் போயிட்டு பயங்கரமாக டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் உள்ளே வராங்க. ஆனால் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்டே கேட்கவும், சேரன் இருந்துட்டு சொல்லவா தேனும், ஏமா இந்த புடவை உனக்குன்னே பார்த்து பார்த்து நெச்ச மாதிரி இருக்குமா, அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அடுத்ததான் சரி நிலா, ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சோழா, நிலாவை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் வந்துடுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்கண்ண அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்கிறாங்க. பல்லவா, நீயும் வாடா, குளிச்சுட்டுல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீ குளிச்சிட்டேன், ஆனால் நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க, நீயும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனையும் சேர்ந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அண்ணி, அர்ச்சனை தட்டை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணா, உனக்காக தானே அர்ச்சனை தட்டை வாங்குறதுக்காக போகிறேன், லேட்டாக தான் வருவேன், ஏதாவது ஒன்று பண்ணி அண்ணியோட மனசில் எடுத்தபடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பல்லவன் வந்து சோழன் கிட்டே சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான், இந்த புடவை உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க, இதுவே நீங்கள் எத்தனை தடவை தான் சொல்வீங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க புடவை, அதனால தாங்க ஓரம் கூட அடிக்காமல் பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லி இந்த புடவையை நான் கட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் மறுபடியும் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டேங்க. ஏங்க, காலையிலேருந்து எத்தனை தடவைங்க சொல்வீங்க, இன்றைக்கெல்லாம் உங்களுக்கு பர்த்டே, இன்றைக்கி ஃபுல்லாக கூட நான் சொல்லிக்கிட்டே தாங்க இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பல்லவன் இருந்துட்டு வர மாதிரி தெரியுது. அதுக்கு அடுத்ததாக சோழன் இருந்துட்டு நிலா கிட்ட, நான் கூட நான் கொடுத்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுக்க மாட்டிங்களோ, வேண்டான்னு சொல்லிடுவீங்களோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போனேங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்காக அப்படியெல்லாம் நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைங்க, ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீட்டுக்கு வந்தபோது உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், அப்போ நீங்கள் எதுக்காக எனக்கு ட்ரெஸ் வாங்கி தந்தீங்க, எனக்கு வேலைக்கு போய் சம்மதிச்சரியும் எனக்கு தேவைன்றது என்னால் வாங்கிக்க முடியும்னு சொல்லி அன்றைக்கி வேண்டான்னு சொல்லி மறுத்து விட்டுட்டீங்க. அதனால தான் இப்போயும் நீங்கள் வேண்டான்னு சொல்லிடுவீங்களோன்னு நினச்சி நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கேட்கவும், நிலா இருந்துட்டு அப்போ வேற ஒரு ரிலேஷன்ஷிப்புங்க, ஆனால் இப்போ அப்படி கிடையாது, இப்போ நான் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்போ தான் நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆக போதில், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆக போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறத நான் எப்படிங்க வேண்டான்னு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பல்லவன் வராரு. வந்தோடனே இந்தாங்கண்ணா அர்ச்சனை தட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஸ்கோர் ஏதாச்சும் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சூப்பராக ஸ்கோர் பண்ணடா, இதுக்கு கேட்டதுக்கு கேட்காமலே இருந்திருக்கலாம், மனசாவது கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் புலம்பிகிட்டே இருக்காரு.
அதுக்கு அடுத்ததா நிலா வந்து சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் சாமிகிட்ட அர்ச்சனை தட்ட காட்டுவாங்கன்னு பார்த்தா, அதுக்குள்ள கொண்டு வந்து குடுத்துட்டாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒருத்தருக்கு எவ்வளவோ அவ்வளோதாங்க அர்ச்சனை பண்ணுவாங்க அப்படின்ற மாரி நிலா வந்து சொல்றாங்க. எல்லாரையும் புரிஞ்சுக்கிறா. ஆனா நம்மள மட்டும் புரிஞ்சுக்காம இப்படி தவிக்க விடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இத வச்சு நம்ம ஏதாவது ஸ்கோர் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க பிரதர்ஷனம் வந்து நெனச்சு பார்க்குறேங்க. பேசாம "இதோ வந்துடுறேங்க" அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பி போறாங்க. பார்த்தா திடீர்னு முருகா ஹரோகரா, ஹரோகரான்னு சொல்லி சவுண்ட் வருது. என்னடா இது? இந்த வாய்ஸ எங்கேயோ கேட்டுருக்கனேன்னு சொல்லிட்டு பல்லவன் பார்க்கவும், "அண்ணன் என்னென்ன காரியம் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிலா இருந்துட்டு, "ஏங்க நீங்க என்னங்க பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லங்க ஒரு வேண்டுதல்." "என்னங்க வேண்டுதலு?" "அண்ணன் அப்படி என்ன வேண்டுதல்? ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லவே இல்லையே. சொன்னா அந்த வேண்டுதல் பலிக்காது. அதனால தான் சொல்லாம பண்ணிட்டுருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்ன விஷயம்னு சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கடுத்து தான் "நீங்க உங்க அப்பா, அம்மா கிட்ட பேசாம இருக்கீங்கல்ல, கூடிய சீக்கிரமா அவங்க உங்கள புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து பேசணுன்றதுனால தாங்க இந்த வேண்டுதலே. அவங்க பேசுறாங்க, பேசாம போறாங்க. அத பத்தி நானே கவலைப்படுறதில்ல. நீங்க எதுக்காகங்க கவலைப்படுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "பரவாயில்லங்க. எங்களுக்காக நீங்க எவ்வளவோ பண்றீங்க. உங்களுக்காக நான் இத கூட பண்ண மாட்டேனா?" அப்படின்ற மாரி சோழன் வந்து சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா எங்க 2 பேத்தையும் ஃபோன நோண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீங்க மட்டும் ஃபோன நோண்டுறீங்களே! சாரிங்க ஆஃபீஸ் காலு வந்துகிட்டே இருக்கு. நான் என்ன ஏதுன்னு போய் பேசிட்டு வரேன். நீங்க உருளுங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா நான் கொஞ்சம் ஆஃபீஸ்ல மீட்டிங்கா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கிளம்புறாங்க. பல்லவனும் கூட போறேன்னு சொல்றாங்க. "உங்க அண்ணன தனியா விட்டுட்டு வருவியா? அவர கூட இருந்து பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறமா சுமதி கிட்ட இருந்து கால் வந்துக்கிட்டே இருக்கு. "யாருங்க வேணும்? நைட்ல எதுக்காகடி நீ என் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குற? ஏம்மா நீ என்ன லூசா? நான் எதுக்காகம்மா உன் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன்? ஏய் என்ன பார்த்தா உனக்கு லூஸ் மாரி தெரியுதா? எல்லாம் அந்த ஆள் சொல்லிக் குடுத்து தான் நீ பேசுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட வாண்டடா பயங்கரமா சண்டை போடுறாங்க. நிலா இருந்துட்டு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா முடியறதில்ல. பக்கத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற திவ்யா இருந்துட்டு, "என்ன நிலா பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "யாரோ ராங் நம்பர் போல இருக்கு. சும்மா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாரி கால்கெல்லாம் நம்ம பேசவே கூடாது. ஃபோன கட் பண்ணி விட்டுட்டு அடுத்த வேலைய போய் பாருங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா வாழவந்தனுக்கு கால் பண்றாங்க. "என்னய்யா அவ உனக்கு கால் பண்றாள? யாருடி? எனக்கு நெறைய டிபார்ட்மெண்ட்லேருந்து கால் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீ எதுக்காக இந்த மாரி கேஸ் விஷயத்துலலாம் தலையிடுற? வண்டிய போட்டு பிச்சுக்காத. இதுல முருங்கா வச்சிருக்கேன், கறி எடுத்துட்டு வந்திருக்கேன், சூப்பு வையு" அப்படின்னு சொல்லிட்டு வாழவந்தான்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டெண்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. "சார் நீங்கள் எத்தனை மணிக்கு சார் ஸ்டேஷனுக்கு வருவீங்க?" "நத்தம் ஸ்டேஷன்னு சொல்லுமா, இப்போ பஸ்ஸில் தானே வர, நீ அந்த ஸ்டாப்பில் வந்து இறங்கிக்கோமா" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம செங்கல்பட்டுக்கு வேறு போகணுமேன்னு சொல்லிட்டு ராகவ் கிட்ட பர்மிஷன் கேட்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ராகவ் இருந்துட்டு தாராளமா போலாம். ஆமா, நீங்க இனிமே லீவ் எடுக்கிறதா இருந்தா கூட தாராளமா லீவ் எடுத்துக்கோங்க. பர்மிஷன் எல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்க யாரும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆமா, நீங்க இப்ப எங்க போறதா சொன்னீங்க? செங்கல்பட்டுக்கு போணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நானும் ஒரு லேண்ட் விஷயமா அந்த சைட் போறேன். உங்கள அப்படியே ட்ராப் பண்ணிடுறேன். வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு போறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, "வெண்ணிலவ சாரலி" அந்த சாங்ஸ போட்டு நிலாவ வந்து கேட்க சொல்றாங்க. "நான் எதுக்காக இந்த சாங்கெல்லாம் கேட்கணும்?" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "நல்லாதாங்க இருக்கு" அப்படின்ற மாரி நிலா வந்து சொல்றாங்க. "ஆமா, ரிலேஷன் வீட்டுக்கா போறீங்க?" "ஆமா, ரிலேஷன் ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிட்டுருக்காரு கான்ஸ்டபிளா. அவர பார்க்கறதுக்காக போறேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஓ! சூப்பருங்க. நீங்க ஏன் உங்க சொந்த ஊரு திருவண்ணாமலை தானே? ஏன் நீங்க அங்க போறதில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நான் ஃபாரினுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா பெத்தவங்க அதுக்கு ஒத்துக்கல. சரி வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்க என் மேல கொஞ்சம் கோவமா இருக்காங்க. அதனால தான் நான் ரிலேட்டிவ் வீட்ல இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, சோழன் இருந்துட்டு நிலாவுக்கு பெரிய கிஃப்ட் எல்லாம் தரணும்னு சொல்லிட்டு வீட ஃபுல்லா பலூன ஒட்டி பயங்கரமா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா நிலா வந்தா இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கரமா பிளான் எல்லாம் போடுறாங்க. பல்லவன் இருந்துட்டு, "நீ சொல்றத பார்த்தா எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. லாஸ்ட்ல ஏதாச்சும் அண்ணிக்கிட்ட மொக்க வாங்க போற" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "எல்லாத்துக்கும் தயாரா இருந்துக்கோ" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்து நடேசன் இருந்துட்டு, "என்னடா என் வீட்ட விக்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து பிளான் போடுறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஆமா, இது பெரிய மாளிகை பாரு. இத விக்கிறதுக்காக நாங்க பலூன் எல்லாம் கட்டி டெக்கரேஷன் பண்ணிட்டுருக்கோம். எங்களுக்கு வேற வேலை இல்ல பாரு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "தயவு செஞ்சு நீங்க கிளம்பி போங்க" அப்படின்ற மாரி சொல்லி நடேசன துரத்தி விட்டுர்றாரு. அதோட எபிசோட் முடிச்சிருக்கு.